ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், ஸோ இன்றைக்கி சண்டே. இப்போ தான் ஏஞ்சேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்து லேட்டாக தான் தூங்கினேன். இப்போ தான் வந்து ஏஞ்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சண்டே நம்ம வீட்டில் என்னதான் ஃபன் பண்ணி சண்டேவே சூப்பராக கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஏஞ்சேன், ப்ரஷ் பண்ணேன். ஸோ அம்மா போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாமா. அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு ஏஞ்சாங்க. இன்னும் வந்து அக்கா வருஷாலாம் யாரும் ஏஞ்சிக்கல, அப்பாவும் ஏஞ்சிக்கல. ஸோ எனக்கு முன்னாடி அம்மா ஏஞ்சிட்டாங்க. கிச்சனில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? இட்லி எப்போ மாவு எப்போ அரைச்சிங்க? நம்ம ஏன்டா மாவு அரைக்கணும்? நம்ம கிட்ட தான் வந்து இட்லி தோசை மாவு இருக்கே. நைட்டு கரைச்சி வச்சோம்னா காலையில இட்லி, காலையில கரைச்சி வச்சோம்னா நைட்டு இட்லி. சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த பிறகு பாருங்க, அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி ஒரு இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேம்மா, என்ன மெனு இன்னைக்கு? சாம்பார்டா, கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி சாம்பாரு. இப்ப ஈரல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வறுத்து கொடுப்பேன். ஓகே. காலையில இதான் மனு. மதியானத்துக்கு வருஷாக்குட்டி வந்து பிரியாணி கேட்டிருக்குது, மட்டன் பிரியாணி. அதனால மட்டன் பிரியாணி செய்யணும். நீ ஓடி போய் மட்டனும் ஈரலும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பரா முடிச்சிடலாம். சூட்டரலாம். ஃபில்டர் காஃபி போடுறேன் இன்னைக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். பாய். வாங்கிட்டு வந்துரு. உங்களுக்கு காஃபி ரெடியா இருக்கும், குடிச்சதும் டிஃபன். ஓகே ஓகே. வாங்க மட்டன் வாங்க போலாமா? நல்லதா வாங்கிட்டு பாய் கிட்ட சொல்லி கொஞ்சம் சூப்பரா போட்டாரு. கொஞ்சம் பெரிய பீஸா போட்டு சொல்லுங்க, வழக்கமா இல்லாம. சரி ஓகே. ரொம்ப பெருசு பெருசா போட்டுருவாரு. ஓகே. நல்ல பீஸா போட்டுருவாங்க. சரிம்மா. நைட்டு கரைச்சு வச்சுமா, சிம்பிள் ஒரு வேலைக்கு முடிச்சாச்சு. பழைய மாவுலாம் அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு அரைச்சு வச்சு அப்படியே கிடையாது. தேவையானது போட்டோமா, கரைச்சோமா, காலையில புளிச்சு வந்துதா, இட்லி சுத்தணும், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் வேணா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்களும் ஆர்டர் பண்ணலாம். நம்மளுடைய நம்ம வைக்கஸ் வந்து இட்லி தோசை மாவு. அதுல வந்து கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம், அப்புறம் சோளம், அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, அப்புறம் வெள்ளை உளுந்து. ஆமா, அந்த இதுவும் இருக்கு. அந்த இதுதான் நம்ம ஊத்தி வச்சிருக்கேன். டிஃபரெண்டா இருக்கு. நீங்க வேணாலும் கண்டிப்பா வாங்கி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். மட்டன் வாங்கியாச்சு. எப்பயும் நம்ம வாங்குற கடையில் தான் வாங்கணும். ஏன்னா பொட்டாசி மசாலா ஒரு ஆடே இப்போதான் முடிக்க போறேன்றாரு. அடுத்து வந்து காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். காய்கறியை வாங்கியாச்சு. ஆனால் மெயின் திங் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் அம்மா தலைமையிலே கொட்டுவாங்க. இப்போ தான் வந்து காய்கறி கடையில் சரக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து எடுத்து தரேன்னு இருக்காங்க. அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எது வாங்க மறந்தமோ இல்லையோ, கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கலன்னா அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால் வாங்கிட்டு போகணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்து தரேன்னு இருக்காங்க. கைஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தாச்சு. ஒரு காமெடி என்னன்னா, இந்த கையில கொத்தமல்லி வச்சுட்டு போய் ஒரு மாடு வந்து அப்படியே மேயுதுமா. கையிலேயே வந்து மேயுது. எவ்வளவு தைரியம் வருது. எல்லாமே வாங்கி வச்சு. அம்மா இங்க ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க பொழுது. ஓ மீன் வாங்கி வச்சிருக்காங்க அம்மா, மீன். ஓகே கைஸ், நான் போயிட்டு காஃபி குடிக்க போறேன் கைஸ். ஃபில்டர் காஃபி போட்டு தர போறாங்க கைஸ் அம்மா எனக்கு. ஃபில்டர் காஃபி போட்டு வச்சிட்டேன் ஏற்கனவே, கலந்து நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கிறேன். थैंक यू மம்மி. எத்துறேன் தெரியுங்களா? உட்கார்ந்துட்டு இருக்கேன். थैंक यू. cheers. cheers. நான் பாதி குடிச்சிட்டேன் கைஸ். நாங்க வந்து காபி குடிக்க போறோம் கைஸ். குடிச்சிட்டு எப்படி இருக்கு சொல்ல கைஸ். செம்ம டேஸ்டா இருக்கு காஃபி. ரொம்ப நாள் கழிச்சு காஃபி குடிக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து காஃபி டீலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், குடிக்கிறது இல்லை. சத்து மாவு கஞ்சி தான் மிகவும் உடலுக்கு நன்மையான சத்து மாவு கஞ்சி மட்டும் தான் குடிக்கிறேன் காலைல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் காஃபி குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மாவுக்குமேப்பா அந்த டீ காஃபி தினமும் குடிச்சுருந்தால அது ஒரு நாள் குடிக்கலாம் தலைவலி வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு எப்பயாவது நினைக்கும் போது தான் போடுறது, இல்லைன்னா டிகாஷன். நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட்டிடும். சாம்பார் ரெடிடா. சூப்பர் மம்மி. அருமையான இட்லியும் ரெடி. சாம்பாரும். இட்லினா பார்க்க இப்படி இருக்கு. இங்க பாரு, அப்படியே சாஃப்ட்னஸ் பாரு, பஞ்சு மாதிரி. செம்மையா இருக்கே பார்க்க. சாம்பார் இட்லி ரெடி, வாங்க சாப்பிடலாம். மெயின் டிஷ்ஷே ரெடி ஆகல, ஈரல் தோக்கு. அதானே ரெடி. சாம்பார் ரெடி, சாப்பிடலாம் வாங்கன்ற. எனக்கு பிடிச்ச மீன்லேயே காணாங்காத்தா தான் ரொம்ப ஃபேவரெட்டு. இதை ஒரு வாட்டி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மீன் விற்கிற பாட்டி அப்போ வந்தாலும் காணாங்காத்த எத்தனை வந்தால் வாங்கி எங்கள் அம்மா எனக்காக வாங்கிடுவாங்க. எவ்வளோ அன்பான மம்மியில் பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல உருப்படியான சொல்லி கொடுத்துருக்காங்க.
நான்வெஜ் நல்லா சாப்பிட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காய்கறியை சாப்பிடவும் தான் கற்றுக் கொடுத்தேன். காய்கறி அதை மட்டும் கற்றுக்க மாட்டோம் பையன். மாட்டுக்குமா நைஸா கவுனிக்கலன்னா போதும். இந்த பாருங்க எடுத்துன்னு வந்து நான் இதை வந்து காய்கறி கழிவெல்லாம் போடுறேன் தொட்டில எடுத்துன்னு வந்து சமைச்சு அதை போடுவோம். அதை நாங்கள் மாட்டுக்கு வச்சிருக்கோம். ஆனால் இந்த மாடு எடுத்துன்னு வந்து அதில் போட்டுருவோம். இதாங்க கைஸ் கதை. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் நீட்டாக க்ளீனாக பண்ணுவாங்க கைஸ். இது வந்து ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி ஆய சொல்லி கேட்டாங்களாம் மீன்கார பாட்டிக்கிட்ட. எனக்கும் இது மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுமா, அடுத்த வாட்டில் இந்த மாதிரி 5 தரன் வாளோட விட்டுருக்காங்க. ஓகே, அப்படியே தூக்கி இப்படி போகிறதுக்கு நல்லா இருக்குமா. ஓகே கைஸ், அதனால அதை அப்படியே போட போகிறேன். போடுமா கைஸ். இப்போ தான் கைஸ் குளிச்சுட்டு வந்தேன், கிச்சனில் தான் இருக்கேன். இப்போ தான் போய் சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக காட்ட போகிறேன். மம்மி கட்டில் வச்சு தரீங்களா? வச்சு தரேன்டா குட்டி பையா. இது வந்து மத்தியானத்துக்கு கறி வேக போட்டேன். எங்கே இதில் இருக்கா கைஸ்? மல்லிகை பூ இட்லி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈரல் தொக்கு. என்னப்பா இந்த வரேன்ப்பா, அப்பா இதை சொல்கிறாரு. ஈரல் தொக்கு, அப்புறம் சாம்பார் கைச்சு. சாம்பார் நான் அப்புறமா ஊற்றிக்குவா, கூட மிக்ஸப் பார்க்க வேண்டாம். இந்த ஈரலை முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து ஊற்றிக்கிறேன். கைஸ் இட்லி மட்டன் தொக்கு சீரியஸாக வேற லெவலில் இருக்குது கைஸ். இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். மா செம்மையாக இருக்குமா, சூப்பராக இருக்கு. அக்கா என்னக்கா அடிக்கிறீங்க, வெளுத்து வாங்குறீங்களாக்கா? அம்மா இட்லியும் சாம்பாரும் ஈரல் தொக்கும் அருமையாக செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்காக்கா, வேற லெவல் காம்போ சாப்பிட்டு இருக்கேன். கைஸ் எங்கள் அம்மா வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்து டான்ஸ் ஆடுனுங்குது. என் தங்கச்சி பைத்தியம். என் தங்கச்சி காட்டும் போலாம் ஆடும். போய் சொல்லாத கைஸ். இட்லி ஈரல் தொக்கு சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. வந்து சாம்பாரே ஊற்றிக்கல, வச்ச 4 இட்லியும் ஈரல் தொக்குலையும் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா லைட்டாக காண்டாயிட்டாங்க. சாம்பார் ஊற்றிக்கலன்றது பெருமையா அவனுக்கு? ஏன்னா அவங்க வச்ச சாம்பார் நான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா சாம்பார்லாம் சூப்பராக தான் வைப்பாங்க, எனக்கு தெரியும். இதுதான் ஈரல் தொக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணாமல் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். நான்வெஜ்ஜுக்கு யாக்கு தொங்க போட்டு அதை மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்லு. நமக்கு பிடிச்சதா கைஸ் நம்ம சாப்பிடணும். இருக்க போது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இருக்க போது ஒரு வாழ்க்கை, அந்த இருக்கிற வாழ்க்கையில அழகா இருக்க வேணாம். சாம்பார் புரோட்டீன்றா, அதை வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல தோல்லாம் ஷைனிங்கா ஆயிடும்டா. புரோட்டீனு விட்டமின் கேப்சிகம் நீங்கிறாங்க ஒரு வாரமா. அதுவும் ஒரு வாரம் லஞ்ச்லாம் வந்து விதவிதமா செஞ்சு தராங்க கைஸ். அப்படியே அந்த டயட் கண்ட்ரோல் இருப்பாங்களே, அவங்க வந்து வரகு அரிசி சாப்பிட்றாங்க, குதிரவாளி அரிசி சாப்பிட்றாங்க. எங்களுக்கு வந்து சோறை கம்மி பண்ணிட்டாங்க. உண்மையே சொல்ல போனால் சோத்தையும் இவ்வளோ போட்டு காயும் முதல்ல இவ்வளோ வைப்பாங்க. சோறு வந்து கம்மி பண்ணிட்டு காய் நிறைய வச்சு கொடுக்குறாங்க. அது எங்கள் அம்மா கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு நன்றி. எங்க அப்ப கூட சாப்பிட மாட்டீங்களா, திட்டினே தான் சாப்பிட்றீங்க. நாங்க அப்படிதான், அதான் பசங்க இல்ல. ஒரு அம்மாவுக்கு என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க, விதவிதமா செஞ்சு கொடுக்கும்போது அழகா நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அடுத்த வேலை செய்யணும்னு தோணும். நாங்க நல்லா சாப்பிடுவோமே, சூப்பரா சாப்பிடுவோம். நான்வெஜ்னா சாப்பிடுவீங்க. அப்படியே தின்னா மூடி வச்சுட்டு வந்துட்டேன் நைஸா. இல்லை சாப்பிட்டேன். அம்மா மேலே சத்தியம் பண்ணு. இட்லி மட்டும் போட்டேன், ஈரல் சாப்பிட்டேன். வச்சதே 3 இட்லி தான், அதில் 1 இட்லி அப்படியே போடு மனசாட்சி இல்லாமல். 1 இட்லி இல்லை, பாதி இட்லி. கைஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபேமிலியாக உட்காந்து சில்லி இட்லி சாப்பிட்றோம். மதியம் சமைக்கவே இல்லை, அப்பா தான் பண்ணார். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டிஃபன் சாப்பிட்டதே லேட்டு. அதுக்கப்புறம் போய் இன்றைக்கி சண்டே அப்படியே ஹோம் டூர் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் எல்லாம் தூங்குனாங்க. திருப்பி இப்போ ஏஞ்சி மணி வந்து 5 மணி ஆக போகுது. சில்லி இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ தான். கைஸ் இப்போ நானும் அம்மாவும் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம கடை கஸ்டமரும் கூட. ஸோ சாய் அவங்க வீட்டுக்கு கொலுக்கு தான் வந்திருக்கோம். நவராத்திரி ஸ்பெஷல் சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை இன்வைட் பண்ணாங்க. பட் நானும் அம்மா மட்டும் தான் வர முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டிட்டு வந்த பிறகு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆமாம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். பையனை வச்சு உட்காந்துக்கிறேன், அண்ணான்னு கேளுங்க கொஞ்சம். ஸோ இதான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதான் இந்த சில்லி இட்லி சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் கிளம்பி இங்கே தான் வந்திருக்கோம். நான் இருக்க உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன். அந்த கொலுவில் வச்சிருக்கேன், சூப்பராக காட்டுறேன். இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து ராமாயணம் ஆமாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நேரில் பார்க்குறேன். நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இதையும் நிறைய பேர் வந்து இயர்லி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி நீங்களும் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அதில் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து அழகாக சாப்பிட்டு போவோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணதில்லை, நம்ம வீட்டில் இந்த பழக்கம் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க.
கைஸ் இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சாய் சொல்லுங்கள் சாய். ஸோ இப்போ தான் ஃப்ரீ ஆனாங்க அப்படின்ட்டு பேசுகிறோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். கொலு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் தங்கச்சி வந்து மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, எக்கெல்லாம் சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஒரு பிடிச்சிட்டு சண்டே டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு. டாடா பை பை கைஸ், லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.